தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரை சேர்ந்த விவசாயி இயற்கை விவசாயத்தின் மூலம் கூட்டு பண்ணையம் செய்து சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் பணியாற்றிய சம்சுதீன் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் அச்சன்புதூர் அருகே சுமார் 25 ஏக்கர் நிலத்தில் தென்னை மரங்களுக்கு இடையே கோகோ, ஜாதிக்காய், கொய்யா, மா, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை இலை உரம், புண்ணாக்கு உரம் உள்ளிட்ட இயற்கை முறையை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருவதாக தெரிவித்தார். அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பி நஞ்சில்லா உணவை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சம்சுதீனுக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பில் சிறந்த விவசாயிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. என்னோட பேர் சம்சுதீன். நான் தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பகுதியில் சின்னக்காடு என்கிற இடத்துல என்னுடைய தோட்டம் இருக்குது. இந்த தோட்டம் ஒரு 25 ஏக்கர் இருக்குது. இதுக்குள்ளே தென்னை சாகுபடி பண்ணியிருக்கேன். தென்னை சாகுபடிக்கு ஊடு பயிராக கொக்கோ இருக்குது, அப்புறம் ஜாதிக்காய் இருக்குது, லவங்கன் இருக்குது, அவக்கோடா இருக்குது. எல்லா மலைப்பயிர்களும் சேர்ந்து ஊடு பயிராக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடியது தோட்டக்கலை துணை இயக்குனர், தென்காசி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களும், அதுபோல் கடையநல்லூர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அவர்களும், அதுபோல் கடையநல்லூர் தோட்டக்கலை அலுவலர் வைகுண்டசாமி தம்பி அவர் எப்பவுமே இங்கே தோட்டத்துக்கு வருவார். எல்லா ஆலோசனைகளும் சொல்லுவாப்புல. இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இதுக்கு தோட்டக்கலை தான் முதல்ல மானியங்கள்லாம் கொடுத்து உரங்கள், கன்று எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக தான் அந்த கன்று எல்லாமே வச்சேன். அப்போ இருந்த தோட்டக்கலை உதவி இயக்குனர் கம்பீரம் பாலசுப்ரமணிய சார் தான் எல்லாமே இந்த மண் பரிசோதனை எல்லாம் பண்ணி எல்லாமே செஞ்சு எனக்கு இந்த கன்று வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் சிபிசிஆர்ஐ 2 பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் மத்திய அரசும் கேரளா அரசும் சேர்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது போக இந்த அவார்டுக்கு பரிந்துரை பண்ண தோட்டக்கலை துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.